என்னங்க எம்எல்ஏக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும் இருக்கு. எக்கச்சக்கமான பேர் ஜெய போடுறாங்க. டேய் 1000 தான் காசு பண்ண இருந்தாலும் கட்சி கிச்சின்னு போன தாண்டா மரியாதை. இந்த கட்சியில சேரலாம் மாட்டான். காசு அதிகமா செலவாகும். அப்ப வேண்டாம். வாங்க புது பணக்காரர். வணக்கம். இல்ல நீங்க தான் வர சொன்னீங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டு போலான்ட்டு பிளஸர் போட்டு வந்துடும். பிளஸ்ரா? புதுசா வாங்கிருக்கும்ல. 2.5 லட்சம் ரூபா ஆச்சு. 1 லட்சம் தானுங்களே. இல்ல இல்ல எல்லா செலவும் சேர்த்து 2.5 லட்சம். இனிமே என் கூட எங்கேயும் வராத. அப்புறமா என்ன விஷயம் சொல்லையா? அது வந்துங்க முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவுக்கு உங்க பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே பெனாத்திட்டு இருக்காருங்க. அட மீட்டிங் கூட மறந்து உங்க பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால ஐயா ஒரு பொண்ணை பெத்தவங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏதோ ஏற்பாடு பண்ணியவர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே. போலாமா? போலாம். வாடா. அவசரப்படாதீங்க. யோ போங்கயா. மாமா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை சொல்ல சொன்னேன், சோப்பிட்டானுங்க. நான் உங்க பொண்ணு மேல பிரியப்பட்டு கல்யாணத்துக்கு. இது நீங்க அப்பவே விளக்கமா சொல்ல வேண்டியதானே மாப்பிள? அட போங்கப்பா. எனக்கு இந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே, இந்த ராத்திரியில பெனாத்திராரு சொன்னோன்னே கருக்கு நாய் போச்சுல மாப்பிள. உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமுங்க. இப்பவே நீங்க எம்எல்ஏ, அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் 2 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன், நானும் 4 காசு பார்த்த மாதிரி இருக்கேன். பண்றதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு வெள்ளச்சோளமுங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல கார்த்திகேயன் ஒரு பையனுங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்திட்டு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் வைய கையை கட்டி நிக்க முடியுமா? சும்மா என் பொண்ணு கார்த்திகேயங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க, இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க. நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத்த நான் கண்டிச்சு வைக்க முடியும். அது பரவாயில்ல மாமா. இந்த காலத்து பொண்ணுங்க 2 புத்தகம் படிக்கிறது, 4 சினிமா பாக்குறது, காதல் பண்றது, இதெல்லாம் சமம் தானே. ரொம்ப தங்கமானவருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அவ்வளவு உயர்ந்த உள்ளன்னு சொன்னாங்க. ஏனுங்க மாமா அந்த மாதிரி நடந்திருக்காத. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு தகப்பேன். என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு நான் பேச விடுறேன், சுத்துச்சுன்னு சொல்றேன். இதுக்கு மேல விழாவரியா என்னால சொல்ல முடியாதுங்க. சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் அனுப்புறேன். நீங்க தாய் பிள்ளையோட வந்து பேசி முடிச்சுட்டு போயிருங்க. ஆனா என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு, அதை மனசுல வச்சுட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாத்துங்களா? கார்த்திகேயனோட சாமி ஏயா அவன் பொண்ணு இது அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த மாதிரி கார்த்திகேயனோட சுத்ரா 100 வாட்டி சொல்லிட்டானையா. எனக்கே வெக்கமா இருக்கியா? ஏயா அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலங்க. ஆனா பையன் கொஞ்சம் விவரமான. இத பாருங்க, எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? இத பார் கல்யாணி, சொத்து சொத்தோட தான் சொந்தத்தையே எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது. அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமி, பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா? அப்போ உங்க அம்மாவுக்கு அவமானம் தேடி தரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுருவீங்களா? நல்ல கதையா இருக்கே. நீங்க என்ன காதலிப்பீங்க, எவனோ ஒரு கம்நாட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா, அவனுக்கு தான் முதுகு தேய்ச்சி விடுமா? அடாடாடா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மாமியார் மருமக சண்டைய பின்ன என்னங்க? கட்டாயப்படுத்தி என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஏய், ஏன் இப்படி பேசுற? ஏதாவது புது டெக்னிக் யூஸ் பண்ணு. எங்க அப்பா அவன்கிட்டயே என் பொண்ணு கார்த்திகேயன் கூட சுத்துறான்னு 1008 தடவை சொல்லிட்டாரு. அப்படி இருந்தோம் அவன் பல்ல ஈனு இடிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வரான். அவன் பயங்கர ஜொல்லு பாத்தீங்க. இத பார், ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. நம்மளோட கல்யாணம் இந்த ஊர் கூடிதான் நடக்கும். ஓகேயா? ஓகே.